வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் வந்து ஒரு பேக் சைடு வந்து டிசைன் பண்ணதை தான் நம்ம என்ன ஒர்க்குங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து 2 லைன் சரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட், டல் கோட் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு லைன். அதுக்கப்புறம் இந்த சோட்டி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு சைடு தான் இந்த அவுட்லைன், பேக் ஒரு சைடு தான் இந்த டிசைன். அப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம 2 லைன் சரி கொடுத்ததோடு நிப்பாட்டிட்டு ஒரு பீக்காக் வரைஞ்சிருக்கோம். பீக்காக்கில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, ஃபஸ்ட் வந்து 2 லைன் வந்து சரி கொடுத்துருக்கோம் பீக்காக்கு அப்புறம் அந்த பின்னாடி உள்ள அந்த தோகைக்கு எல்லாத்துக்குமே வந்து 2 லைன் சரி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இதோட கொண்டை பகுதிக்கு வந்து அந்த மல்டி கலர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதோட அழகுக்கு வந்து ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதோட நெக் பகுதிக்கு பார்ட்டுக்கு வந்து வயலட் கலரில் வந்து செயின் ஸ்டிச் வந்து நெருக்கமாக போட்டு முடிச்சிருக்கோம். அப்புறம் அதோட நெக்குக்கு வந்து ஒரு லைன் வந்து டல் கோல்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதோட பாடி பார்ட்ஸ்க்கு வந்து நம்ம செக்குடு பேட்டர்னில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மல்டி கலர் பீட்ஸை வச்சு இடையில அந்த செக்குக்கு இடையில கொடுத்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட பாடி பார்ட்டில் வந்து ஒவ்வொரு கலர்ஸாக வந்து லோடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதோட காலுக்கு வந்து ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு லைன் டல் கோல்ட் சுகர் பீட் வந்து வச்சு அதோட காலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தோகைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, டபுள் லைன் வந்து சரி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு டல் கோல்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நடுமத்தில் வந்து அந்த மல்டி கலர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு இதுக்கு வந்து 5 வச்சுருக்கு, ஒரு இதுக்கு 3 வச்சுருக்கோம். ஒரு திலகம் ஷேப் வர மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து பட்டன் கோல்ட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 5 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் வராமல் பார்த்து அதை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்புறம் இந்த இதுக்கு வந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அந்த ரிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க கொஞ்சம் கேப்ஸ்க்கு வந்து க்ரீன் கலரில் பானி ஸ்டிச் போட்டு இது வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு வந்து நடுமத்தில் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு சுற்றி வந்து அதை கவர் பண்ண மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு சிம்பிளான பீக்காக் வந்து பேக் நெக்குக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.